வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி வல்லாரைக்கீரை தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சட்னி துவையல் இந்த மாதிரிலாம் அரைச்சி சாப்பிட்ருப்பீங்க. இந்த தொக்கு ரெசிபியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ரொம்ப கெட்டே போகாமல் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் குழம்பெல்லாம் வைக்க உங்களுக்கு அலுப்பாக இருக்குது, சமைக்கிறதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குன்னா இந்த பேஸ்ட்டில் 1 டீஸ்பூன் எடுத்து சுடுசாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த தொக்கு ரெசிபி சாப்பிட்றப்ப கண்டிப்பாக தீர்ந்து போகணும்னு தான் சொல்லணும். இது தாங்க வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரையில் பல ரகம் இருக்குது. நாட்டு வல்லாரை, சீமை வல்லாரை அப்படின்னு. இது சீமை வல்லாரையிலே அடுத்த ரகம். இது நாட்டு வல்லாரையும் சீமை வல்லாரையும் சேர்ந்தது தான். இப்போ நாட்டு வல்லாரை அதிகமாக கிடைக்கிறதில்ல, இதுதான் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிது. இதை வாங்கி நம்ம எப்படி தொக்குவாக செஞ்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தாங்க அந்த வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரை பார்க்குறதுக்கு நம்மளோட மூளை மாதிரியே இருக்கும், பிரெயின் மாதிரியே இருக்கும் அந்த டிசைனு. இந்த இலை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். காம்பு நீட்டமாக இருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக செய்ய போகிறேன். ஒரு கட்டு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது காய்கறிக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லி வச்சுருந்தீங்கன்னாலும் கொண்டாந்து கொடுப்பாங்க. இது எனக்கு என் ஃப்ரெண்டு வாங்கியாந்து கொடுத்தாங்க. இந்த ரெசிபி சொல்லி கொடுத்ததும் என் ஃப்ரெண்டோட அம்மா தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க செஞ்சு கொடுத்து ஒரு நாள் நான் சாப்பிட்டேன். ரொம்ப அப்படியே நாக்கிலே ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லணும் அந்த டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்டு இந்த ரெசிபியை நான் ஃபஸ்ட் டைம் தாங்க செஞ்சேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சப்பயே ரொம்ப அட்டம்ப்ட் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரான இந்த வல்லாரைக்கீரை தொக்குவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடிஸ் பிரச்சனை இருக்காது. ரொம்ப நீண்ட நாள் நமக்கு இப்போ மழை காலம் வர்றதுனால கரண்ட் இதெல்லாம் அதிகமாக போயிடும். அந்த டைம் இந்த மாதிரி தொக்கு ரெசிபியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் மண் சட்டியில் இப்போ ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, உருட்டு உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா தொக்கோட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வருங்க, அப்போ தான் கருகிராது. இப்போ நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்க போகிறேன். காஞ்ச மிளகா நான் கொஞ்சம் காரமாக தான் இந்த நடை செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப காரசாரமாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கிறதுனால, ஏன்னா இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்ட்டு இப்போ நான் அதில் 15 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் தேவையில்லை, என் குழந்தைங்களாம் அவ்வளோ சாப்பிடாதுன்னா நீங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 7 8 சேர்த்துக்கோங்க. 20 பூண்டு பல், நாட்டு பூண்டு. அந்த மிளகாக்கு ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் பூண்டு சேருங்க. ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கேன். நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மலை பூண்டு சேர்த்திங்கன்னா 10 சேர்த்தா போகும். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தொக்கு கெட்டே போகாதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தோல் சீவிட்டு நான் அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதை மாதிரி திருப்பி கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கோங்க. புளி சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் உப்பு, புளிப்பு, காரம் இது 3மே கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த தொக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுனாலும், இல்லை தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுனாலும் தொட்டுக்கலாம். ஆனால் சுட சுட சாதம் வடிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வல்லாரைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் காம்போடு தானங்க நான் சேர்க்குறேன். ஏன்னா வல்லாரைக்கீரை கிடைக்கிறதே பெரிய அரிதான விஷயம். அதனால் அந்த காம்பை கூட விடக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. வல்லாரைக்கீரை வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வல்லாரைக்கீரை சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்க்குறீங்கன்னு அப்படின்னு நினைக்கலாம். நானும் அந்த அம்மாட்ட கேட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த துவர்ப்பு தன்மை, கசப்பு தன்மை இருக்காது. அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கமான்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொத்தமல்லி தழை சேர்த்து தான் செஞ்சேன். அந்த இதே தெரியலங்க, நம்ம சாப்பிட்றப்ப அந்த வல்லாரைக்கீரை உள்ள கசப்பே தெரியல. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ஒரு கட்டு வல்லாரைக்கீரை எடுத்தேன். அதில் பாதி அளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேங்க. அளவுக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா ஒரு பாதி கட்டு அளவுக்கு கொத்தமல்லி கட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தலை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன், ரொம்ப காம்பு சேர்க்கலை. நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப அந்த க்ரீன் கலர் மாறாமல் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மண் சட்டியே சூடு அதிகமாக இருக்கிறதுனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கிரைண்ட் பண்ண தான் போகும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கல் உப்பு சேர்க்குறேன்.
சேர்த்துட்டு 2 பிரட்டி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க. ரொம்ப சட்னி பதத்துக்கு அரைச்சிட வேண்டாம். நம்ம கெட்டி சட்னியெல்லாம் எப்படி அரைப்போம் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் விழுதா அதில் உள்ள அந்த நரம்பு நாரெல்லாம் வந்து நல்ல மைய அரைப்பட்டுறணும். அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தளிராக கிடைச்சதுனால நான் தண்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப முத்தலாக இருந்தால் நீங்கள் தண்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது நல்ல தளிராக இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 50 ml நல்லெண்ணெய். இது தாளிப்புக்கு 50 ml ஊற்றிருக்கோம். தொக்கு செய்கிறதுனால நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேங்க. நீங்கள் இல்லை அன்றைக்கே யூஸ் பண்ணி சாப்பிட்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ எண்ணெய் ஊற்றி 2 டீஸ்பூன் ஊற்றி தாளித்து நீங்கள் செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு 2மே ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம். வல்லாரைக்கீரை அவ்வளோ நல்லதுங்க. சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா இப்போலேருந்து உணவில் அதிகமாக சேருங்க. அது அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு. பிரெயினுக்கு மட்டும் இல்லைங்க, உடல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி கீரைகளை சாப்பிட்றப்ப குழந்தைங்களுக்கு டைரெக்டாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அரைச்சி தொக்காவோ இல்லை சட்னியாவோ கொடுக்குறப்ப சாதத்தில் போட்டு பிசைஞ்சு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க இருக்காங்க, 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் அதிகமாக சேர்க்க அவங்களோட பிரெயின் வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அது வந்து மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் அதில் அப்படியே பிரிஞ்சு மேலே வருங்க. அந்த டைம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் வர்றப்ப அது அப்படியே அடியில் பிடிக்காமல் அப்படியே சுற்றி வரும். அப்படியே அல்வா மாதிரி வரும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் நிறையவே கொடுத்துருக்கேங்க. தக்காளி தொக்கு நிறைய தொக்கு ரெசிபி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே நடுவில் கரண்டியை வச்சு அப்படியே ஷேக் பண்ணுறப்ப ரவுண்ட் ஷேப்பில் வருது, சர்க்கிளாக சுற்றும். இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை தாளிக்காமல் கூட அப்படியே அரைச்சி சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் தாளிச்சிட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிய வச்சுட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான வீட்டில் இருக்க நம்ம கிச்சனில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஒரு தொக்கு ரெசிபி. ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்லாம் எதுவுமே இல்லாமல் புளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நீங்கள் வெளியிலே வைக்கலாம். இதில் தேங்காயெலாம் நம்ம சேர்க்கலை, அதனால் இது வெளியிலே வைக்கலாம், கெட்டு போகாது. நல்லா 10 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். கைப்படாமல் வச்சுருந்தா 10 நாள் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சுருந்து சாப்பிட்லாம். இல்லை எனக்கு தண்ணியெல்லாம் உள்ளார போயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு வல்லாரைக்கீரை தொக்கு ரெசிபி. ரொம்ப சிம்பிளான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதேமாரி உங்களுக்கு விருப்பமான ரெசிபி ஏதாவது தேவைன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.